வணக்கம். எஸ்எஸ் நியூஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இந்த சுவாரஸ்யமான விளக்கப்பதிவுக்குள் செல்வதற்கு முன் தயவு செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சரி, இன்று நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்? இந்தியா மற்றும் நேபாளம், இந்த இரண்டு அண்டை நாடுகளுக்கும் இடையே பல ஆயிரம் அடி உயரத்தில் உள்ள இமயமலை பகுதியில் திடீரென ஒரு மிகப்பெரிய இராஜதந்திர மோதல் ஏற்பட்டிருக்கிறது. இதை பற்றித்தான் இன்று நாம் மிகவும் நிதானமாகவும் விரிவாகவும் பகுப்பாய்வு செய்யப் போகிறோம். பொதுவாகவே கைலாஷ் மானசரோவர் யாத்திரை என்று சொன்னாலே நமக்கெல்லாம் முதலில் நினைவுக்கு வருவது அமைதி, பக்தி மற்றும் ஆன்மீகம் மட்டும்தானே. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு புனித பயணம் இன்று இரண்டு நாடுகளுக்கு இடையே ஏன் ஒரு மிகப்பெரிய இராஜதந்திர பிரச்சனையாக மாறியுள்ளது? இது எப்படி நடந்தது? இதில் ஆழமான பின்னணி என்ன? வாருங்கள், இதற்கான விடையை நாம் ஒவ்வொன்றாக மிக தெளிவாக புரிந்து கொள்வோம். இந்த பிரச்சனையை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள ஒரு வெங்காயத்தை உரிப்பது போல இதை பல அடுக்குகளாக பிரித்து பார்க்கப் போகிறோம். முதலில் யாத்திரை வழியில் உள்ள சர்ச்சை என்ன என்பதை பார்ப்போம். அதன் பிறகு இந்த புனித பயணத்தின் புவியியல் அமைப்பு, வரலாற்று சிறப்புமிக்க 1816ஆம் ஆண்டு சுசோலி ஒப்பந்தம், இரு நாடுகளின் எல்லை உரிமை கோரல்கள், இதன் பின்னணியில் மறைந்துள்ள புவிசார் அரசியல் மற்றும் இறுதியாக இந்தியாவின் உண்மையான மூலதோய கவசம் ஆகியவற்றை ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்கலாம். ஒரு நிமிடம் அமைதியாக சிந்தித்து பாருங்கள். ஒரு ஆன்மீக பயணம் என்பது முற்றிலும் மன அமைதிக்கான ஒரு விஷயம் இல்லையா? எந்தவித அரசியல் நோக்கமும் இல்லாத முற்றிலும் அமைதியான நோக்கம் கொண்ட ஒரு புனித யாத்திரை எப்படி இரண்டு நாடுகளின் சர்வதேச எல்லையில் இவ்வளவு கடுமையான இராஜதந்திர பதற்றத்தை, ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பை தூண்ட முடியும்? இது கேட்கும்போதே ஒரு பெரிய முரண்பாடாக தோன்றுகிறதல்லவா? ஆனால் இதற்கு பின்னால் மறைந்திருக்கும் உண்மையான காரணங்கள் மிகவும் ஆழமானவை. அதைத்தான் நாம் இப்போது மெதுவாக தெரிந்து கொள்ளப் போகிறோம். முதல் பகுதியாக யாத்திரை வழியில் தற்போது எழுந்துள்ள சர்ச்சை என்னவென்று பார்ப்போம். இந்த பிரச்சனை சமீபத்தில் எப்படி வெடித்தது என்ற உடனடி பின்னணியை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஏப்ரல் 30ஆம் தேதி இந்திய வெளியுறவு அமைச்சகம் கைலாஷ் மானசரோவர் யாத்திரை குறித்த ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டது. ஜூன் முதல் ஆகஸ்ட் வரையிலான காலகட்டத்தில் சுமார் 1000 பயணிகளை கைலாஷ்க்கு அனுப்ப திட்டமிடப்பட்டிருந்தது. இந்த நேரத்தில்தான் நேபாளம் தனது கடுமையான ஆட்சேபனைகளை மிக அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்தது. நேபாளத்தின் கோரிக்கை மிகவும் நேரடியானது. லிபுலேக் கணவாய் மற்றும் காலாபாணி ஆகிய இரண்டு மிக முக்கியமான பகுதிகளும் முற்றிலுமாக தங்களுக்கு சொந்தமானது என்று அவர்கள் உரிமை கூறுகிறார்கள். இந்தியா தற்போது அறிவித்துள்ள இந்த யாத்திரை வழித்தடம் தங்களுக்கு ஆழ்ந்த கவலை அளிப்பதாகவும் நேபாள அரசு தெரிவிக்கிறது. இதற்கெல்லாம் என்னதான் தீர்வு என்று கேட்டால், 1816ஆம் ஆண்டு போடப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பேச்சுவார்த்தை மூலம் ஒரு இராஜதந்திர தீர்வு காணப்பட வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். சரி, இதற்கு இந்தியாவின் பதில் என்னவாக இருக்கும்? இந்தியாவின் வெளியுறவு அமைச்சகம் இதற்கு மிகவும் ஆணித்தரமான, அதே சமயம் அமைதியான ஒரு விளக்கத்தை அளித்தது. இந்தியா என்ன சொல்கிறது என்றால், 1954ஆம் ஆண்டிலிருந்தே கைலாஷ் மானசரோவர் யாத்திரைக்கு இதே வழித்தடத்தை தானே நாங்கள் பயன்படுத்தி வருகிறோம். இவ்வளவு பல தசாப்தங்களாக இல்லாத பிரச்சினை திடீரென்று இப்போது ஏன் எழுகிறது என்பதுதான் இந்தியாவின் நியாயமான கேள்வி. அது மட்டுமில்லாமல் நேபாளம் கோரும் அந்த பிராந்திய உரிமை கோரல்களுக்கு முறையான வரலாற்றுச் சான்றுகள் எதுவும் இல்லை என்பதையும் இந்தியா சுட்டிக்காட்டுகிறது. மேலும் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், 1947இல் இந்தியா சுதந்திரம் பெற்றதிலிருந்து ஏன் 1962இல் நடந்த கடுமையான இந்திய சீன போரின் போது கூட இந்த பகுதி முழுவதுமாக எந்தவித தடையுமின்றி இந்தியாவின் கட்டுப்பாட்டில்தான் தொடர்ந்து இருந்து வருகிறது என்று இந்தியா தனது நிலைப்பாட்டை மிக தெளிவாக பதிவு செய்துள்ளது. இப்போது நம் இரண்டாவது பகுதிக்கு செல்வோம். இந்த புனித பயணத்தின் புவியியல் அமைப்பை பார்ப்போம். அரசியல்வாதங்களை சற்று ஓரமாக வைத்துவிட்டு இந்த பிரச்சனையின் ஆணிவேரான புவியியல் அமைப்பை புரிந்து கொள்வது மிக மிக அவசியம். கைலாஷ் மலையும் மானசரோவர் ஏரியும் நம் இந்தியாவில் இல்லை, அவை சீனாவுக்குள் அமைந்திருக்கின்றன என்பதை நாம் முதலில் தெளிவாக நினைவில் கொள்ள வேண்டும். அங்கு செல்வதற்கு இந்தியாவிலிருந்து 2 வழிகள் இருக்கின்றன. முதல் வழி வரலாற்று ரீதியாக நீண்ட காலமாக பயன்படுத்தப்படும் லிபுலேக் கணவாய். இது ஒப்பீட்டளவில் சற்று எளிதான வழி என்றாலும் இது துல்லியமாக அந்த சர்ச்சைக்குரிய இமயமலை முச்சந்தியில், அதாவது இந்தியா, சீனா, நேபாளம் ஆகிய 3 நாடுகளும் சந்திக்கும் இடத்தில் அமைந்துள்ளது. இரண்டாவது வழி என்னவென்றால் சிக்கிம் மாநிலத்திலுள்ள நாதூலா கணவாய். இது சற்று கிழக்கே அமைந்துள்ள ஒரு மாற்று வழித்தடம். இது முழுவதும் மிகவும் கரடுமுரடான ஆபத்தான மலைப்பகுதி என்பதால் இந்த சிறிய கணவாய்கள் வழியாக மட்டுமே மனிதர்களால் பயணிக்க முடியும். இதுவே இந்த லிபுலேக் கணவாயின் முக்கியத்துவம் எவ்வளவு பெரியது என்பதை நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது, இல்லையா? அடுத்து மூன்றாவதாக 1816 சூஜௌலி ஒப்பந்தம் பற்றி பார்ப்போம்.
இன்றைய நவீன இராஜதந்திர பிரஷ்ன உண்மையில் 2 நூற்றாண்டுகளுக்கு முன்பு எப்படி தொடங்கியது என்று நாம் வரலாற்றின் பக்கங்களை சற்று புரட்டி பார்க்க வேண்டும். 1814ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கும் நேபாளத்தின் வீரமிக்க கூர்க்காகளுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய போர் மூண்டது. இந்த போரின் முடிவில் 1816ஆம் ஆண்டில் புகழ்பெற்ற சுசோலி ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தத்தின்படி நேபாளத்தின் கிழக்கு எல்லையாக மேச் நதியும் மேற்கு எல்லையாக காளி நதியும் அதிகாரப்பூர்வமாக நிர்ணயிக்கப்பட்டன. எல்லாம் நன்றாகத்தான் போய்க் கொண்டிருந்தது. ஆனால் 1850ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்கள் உருவாக்கிய ஒரு புதிய வரைபடம் காளி நதியின் தொடக்கத்தை சற்று வேறுவிதமாக காட்டியது. இங்கிருந்துதான் சிக்கலே ஆரம்பித்தது. 19ஆம் நூற்றாண்டில் போடப்பட்ட ஒரு ஒப்பந்தத்தில் உள்ள ஒரு சிறிய வரைபட குழப்பம்தான் இன்றைய 21ஆம் நூற்றாண்டு எல்லைப் பிரச்சினைக்கு முழுமையான அடித்தளமாக அமைந்துவிட்டது. இருப்பினும் இதையெல்லாம் தாண்டி 1947 முதல் இன்று வரை இந்தியா அந்த பகுதியின் முழுமையான நிர்வாக கட்டுப்பாட்டை தடையின்றி தொடர்ந்து பராமரித்து வருகிறது என்பதுதான் வரலாறு காட்டும் உண்மை. சரி, இப்போது 4வது பகுதிக்கு வருவோம். 2 நாடுகளும் முன்வைக்கும் போட்டியிடும் எல்லை உரிமை கோரல்கள் என்ன? அந்த சுசோலி ஒப்பந்தத்தில் சரியாக என்னதான் இயந்திர கோளாறு நடந்தது? ஏன் அதை 2 நாடுகளும் முற்றிலும் வேறுவேறாக புரிந்து கொள்கின்றன? இதில் மிக முக்கியமான மையமான விஷயம் என்னவென்றால், இந்த முழு பிரச்சனையும் காளி நதி சரியாக எந்த இடத்தில் உற்பத்தியாகிறது என்ற அந்த ஒற்றை புவியியல் விளக்கத்தை மையமாக வைத்துதான் சுழன்று கொண்டிருக்கிறது. நேபாளம் என்ன சொல்கிறது தெரியுமா? 1850ஆம் ஆண்டிற்கு முந்தைய பழைய வரைபடத்தின்படி காளி நதி வேறொரு குறிப்பிட்ட இடத்தில் உற்பத்தியாவதாகவும், அதை கணக்கிட்டால் லிபுலேக் பகுதி முழுமையாக தங்களுக்குதான் சொந்தம் என்றும் அவர்கள் அடித்து கூறுகிறார்கள். ஆனால் இந்தியாவின் வாதம் என்னவென்றால், தற்போது சர்வதேச எல்லையை நிர்ணயிக்கும் 1850ஆம் ஆண்டின் அதிகாரப்பூர்வ வரைபடத்தின்படி காளி நதியின் தோற்றம் மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் வரையறுக்கப்பட்டுள்ளது. இந்த வரைபடம் காலாபாணி மற்றும் லிபுலேக் ஆகிய 2 பகுதிகளையும் முற்றிலுமாக இந்தியாவிற்குள் வைக்கிறது. ஆக 2 அண்டை நாடுகளும் வெவ்வேறு காலகட்டத்தின் வரைபடங்களை தங்களுக்கு சாதகமான ஆதாரமாக காட்டுவதுதான் இந்த நீண்டகால சிக்கலின் உண்மையான மையப்புள்ளி. 5வது பகுதியாக இந்த போராட்டத்தின் பின்னணியிலுள்ள புவிசார் அரசியலை புரிந்து கொள்வோம். நிலவரைபடங்களையும் மலைகளையும் புவியியலையும் சற்று தாண்டி பார்த்தால் இதற்குள் மிக ஆழமான ஒரு உளவியல் அரசியல் ஒளிந்திருப்பதை நாம் காண முடியும். பல தசாப்தங்களாக அமைதியாக இருந்த நேபாளம் ஏன் திடீரென்று இப்போது இந்த விஷயத்தை இவ்வளவு மூர்க்கமாக எழுப்ப வேண்டும்? சர்வதேச அரசியலில் இதை மெக்சிகோ சிண்ட்ரோம் என்று அழைப்பார்கள். இது மிகவும் சுவாரஸ்யமான ஒரு புவிசார் அரசியல் கோட்பாடு. அதாவது, ஒரு சிறிய நாடு தனது சொந்த நாட்டு மக்களின் ஆதரவை பெறுவதற்காகவும், தங்களுக்கென்று ஒரு தனி சுதந்திர அடையாளம் இருக்கிறது, தாங்கள் யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல என்பதை காட்டிக்கொள்வதற்காகவும், அவர்கள் பொருளாதார ரீதியாக பெரிதும் நம்பியிருக்கும் ஒரு பெரிய அண்டை நாட்டை சத்தமாக எதிர்ப்பார்கள். அமெரிக்காவே மெக்சிகோ அப்போது எதிர்ப்பது போல. அதே உளவியலைத்தான், அதே புவிசார் அரசியல் கருவியைத்தான் இன்று நேபாளமும் இந்தியாவின் மீது பயன்படுத்துகிறது. இது உள்நாட்டு அரசியலுக்காக பயன்படுத்தப்படும் ஒரு உத்தியே தவிர நேபாளத்தின் உண்மையான பலம் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது உண்மையா என்று நீங்கள் யோசிக்கலாம். நேபாளத்தின் சார்பு நிலையை பார்த்தால் உங்களுக்கே உண்மை புரியும். நேபாளம் மேலோட்டமாக எந்த அளவுக்கு அரசியல் ரீதியாக இந்தியாவை கடுமையாக எதிர்க்கிறதோ, அதற்கு நேர்மாறாக அவர்கள் பல முக்கிய தேவைகளுக்காக இந்தியாவை முழுமையாக சார்ந்திருக்கிறார்கள். எரிசக்தியை எடுத்துக்கொண்டால் நேபாளம் தனது பெட்ரோல், டீசல் மற்றும் மின்சார தேவைகளுக்காக இந்தியாவை தான் பெருமளவில் நம்பியுள்ளது. இந்தியா நினைத்தால் அங்கு ஒரு மிகப்பெரிய பொருளாதார குழப்பத்தையே ஏற்படுத்த முடியும். வர்த்தகத்தை பார்த்தால் நிலைமை இன்னும் மோசம். 4 புறமும் நிலத்தால் சூழப்பட்ட நேபாளத்திற்கு உலக நாடுகளுடன் வர்த்தகம் செய்ய இந்தியா மட்டுமே ஒரே திறந்த போக்குவரத்து வழியாகும். இது மட்டுமா? பொருளாதார முதலீடுகள், அதாவது அந்நிய நேரடி முதலீடு மற்றும் பல கோடி டாலர்கள் மதிப்பிலான தொடர் நிதியுதவிகளுக்கும் அவர்கள் இந்தியாவை முழுமையாக சார்ந்துள்ளனர். தன் உயிர் நாடியாக இருக்கும் ஒரு நாட்டை இவ்வளவு சார்ந்திருக்கும் ஒரு நாடு எப்படி இந்தியாவுடன் ஒரு உண்மையான நீண்டகால மோதலுக்கு செல்ல முடியும்? செல்லவே முடியாது என்பதுதான் மறுக்க முடியாத அப்பட்டமான புள்ளிவிவர உண்மை. இறுதியாக 6வது பகுதி, இந்தியாவின் மூலோபாய கவசம் பற்றி காண்போம். இந்த விளக்கப்பதிவின் மிக முக்கியமான கடைசி அடுக்கை நாம் இப்போது உரித்து பார்க்கப் போகிறோம். இந்தியா ஏன் இந்த பகுதியை விட்டுக் கொடுக்க கூடாது என்பதில் இவ்வளவு உறுதியாகவும் பிடிவாதமாகவும் இருக்கிறது? இது வெறும் நேபாளத்துடனான ஒரு சாதாரண எல்லை பிரச்சினை மட்டுமல்ல, அதற்கும் மேலான மிகப்பெரிய ஒன்று. இந்தியாவை பொறுத்தவரை லிபுலேக் கணவாயை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது என்பது ஏதோ 1000 பேர் செல்லும் கைலாஷ் யாத்திரையை நடத்துவதற்கான விஷயம் மட்டுமல்ல. காலாபாணிக்கு அப்பால் மிக உயர்ந்த மலைகள், அதற்கும் அப்பால் யார் இருக்கிறார்கள்? சீனா உள்ளது.
சீன இராணுவத்தின் அசைவுகளை அந்த உயர்ந்த மலைகளுக்கு மேலிருந்து உன்னிப்பாக கண்காணிக்க இந்திய இராணுவத்திற்கு இந்த லிபுலேக் கணவாய் ஒரு ஈடு செய்ய முடியாத இராணுவ கவசமாக செயல்படுகிறது. இது இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த இராணுவ மூலோபாய முக்கியத்துவம்தான் இந்தியா எக்காரணம் கொண்டும் இந்த பகுதியின் மீதான தனது கட்டுப்பாட்டை தளர்த்தாது என்பதற்கான உண்மையான காரணமாகும். இப்போது நாம் ஒரு முக்கியமான கேள்வியோடு இதை நிறைவு செய்யப் போகிறோம். நேபாளத்தின் உள்நாட்டு அரசியலில் லாபமடைய வேண்டும் என்ற இந்த தற்காலிக நிலைப்பாடு வரலாற்றுச் சிறப்பு மிக்க இந்த முக்கியமான இமயமலை முச்சந்தியின் அமைதியை நிரந்தரமாக சீர்குலைக்குமா? புவிசார் அரசியலில் இதுபோன்ற தந்திரங்கள் நீண்ட காலத்திற்கு பயனளிக்குமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். சரி, இந்த ஆழமான விளக்கப்பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் இந்த சிக்கலை ஒரு புதிய கோணத்தில் பார்க்க உதவியிருக்கும் என்றும் முழுமையாக நம்புகிறேன். இதுபோன்ற மேலும் பல ஆழமான நியூஸ் மற்றும் பகுப்பாய்வுகளை தொடர்ந்து காண தயவுசெய்து இந்த விளக்கப்பதிவை லைக் செய்யுங்கள் மற்றும் நமது SS நியூஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய கருத்துக்களையும் கீழே பகிருங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான செய்தியோடு அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.